ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னு சொன்னால் அண்மை காலமாக இந்த மாடுகள தொல்லை அதிகரித்து காணப்படுது. இரு தினங்களுக்கு முன்னுக்கு தன்னாமன பகுதியில் இந்த மாட்டால் 2 விபத்துக்கள் நடந்தது, பாரதூரமான விபத்துக்கள். இதை யார்கிட்ட போய் முறையிடுற, பண்ணையாளர்கள்ட்ட முறையிடுறதா இல்லை மாநகர சபை ஆணையாளர்கிட்ட முறையிடுறதான்னு தெரியல. பாருங்கள், நகர்ப்பகுதியில் நடு ரோட்டால் இந்த மாடு சென்று கொண்டிருக்குது. உண்மையாகவே இதை பார்க்குறதுக்கு மிகவும் கவலையாக இருக்குது. தப்பித்தவறி குறுக்கறுத்து என்ற அஞ்சால பக்கம் ஒரு வாகனம் என்ன ஃபோன் அடித்தா மற்ற பக்கம் திரும்பும். மாடு எங்கால போகுது எங்கால வருதுன்னு சரியா, அதுக்கு என்ன செய்யுது? அது அஞ்சுள்ள அறிவுள்ள ஜீவன், நம்ம 6 அறிவுள்ள ஜீவன் வளர்க்குற நம்ம, அதை பண்ணையாளர் பராமரிக்கிற நம்ம தான் இதுக்கு பொறுப்பு கூறணும். ஏன்னா அதை நகர்ப்பகுதியில் விடாமலுக்கு இருக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. இப்படி நகர்ப்பகுதியில் விட்டிங்கன்னா பார்த்தீங்களா என்ன நடக்குது? இங்கே சடார் நெஞ்சால் திரும்பிச்சேன்டா பின்னுக்கு வர வாகனம் அடிபட்டுண்டா பெரிய ஒரு விபத்தாகிடும். அதில் இதில் வர உயிர் சேதங்கள் அது இதற்கெல்லாம் யார் பொறுப்பு கூறுறது? அதால் பண்ணையாளர்களே மிகவும் அவதானமாயிருங்க. உங்களோட மாடுகளை நகர்ப்பகுதிகளுக்குள்ளே மேய்ச்சலுக்கு அனுப்பாதீங்க. கிராமப்புறத்துகளுக்கு மேய்ச்சலுக்கு அனுப்புங்க, இல்லாட்டி கட்டி வச்சு வளங்க. மாநகர சபை ஆணையாளரே, இது உங்களின் கவனத்துக்கு.